ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ட்ரிச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இன் 2025. அதாவது 2025 நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் டாபிக் வைஸாக ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன் 2025. அதாவது இராணுவ தளவாடங்கள் ரிலேட்டடான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இது மாதிரி எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட நாக்மார்க் 2 என்பது என்ன? அதாவது நாக்மார்க் 2 அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஏவுகணை அமைப்பு. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கேள்வி. ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வாஷிர் என்பவைகள் என்ன? இது மூணும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மூணும் வந்து போர்க்கப்பல்கள். எதையெல்லாம்? ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வாஷிர் இது மூணும் வந்து போர்க்கப்பல்கள். அடுத்தது பாருங்கள், மூணாவது கேள்வி. தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் இரண்டாவது பன்னோக்கு கப்பல் எது? இந்தியாவின் இரண்டாவது பன்னோக்கு கப்பல் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் உத்காஸ். அடுத்தது பாருங்கள், நாலாவது கேள்வி. தற்போது T-72 பாலம் அமைக்கும் கவச வாகனங்களை வாங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரு HVFன்னு சொல்லுவோம். HVFனா என்னது? ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி. இதில் தான் வந்து இந்த பாலம், என்ன பாலம்? T-72ன்னு சொல்லுவாங்க. இந்த பாலம் அமைக்கிறதுக்கு நமக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், ஐந்தாவது கேள்வி. தற்போது எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்க முடிவு செய்யப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ரஃபேல் வந்து எங்கேருந்து வாங்குறதுக்கு முடிவு செஞ்சுருக்கோம்னா ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வாங்குறதுக்கு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஆறாவது கேள்வி. சஞ்சய் BSS என்ற போர்க்கருவியை உருவாக்கிய நிறுவனம் எது? ஸோ சஞ்சய் BSS அப்படிங்கிற போர்க்கருவி வந்து BEL அண்டு இந்தியன் ஆர்மி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. BELனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், ஏழாவது கேள்வி. பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்புகளை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா MIL அண்டு WEL. MIL அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி WEL அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், எட்டாவது கேள்வி. எந்த ஆண்டுக்குள் இந்தியா 50,000 கோடி மதிப்பில் பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரு 2029க்குள்ளே. ஸோ 2029க்குள்ளே 50,000 கோடிக்கு ஏற்றுமதி செய்யணும்னு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், ஒன்பதாவது கேள்வி. தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட NASMSR என்பது என்ன? ஸோ NASMSR அப்படிங்கிறது ஒரு ஏவுகணை. அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. தற்போது எந்த விமானத்தில் அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை பரிசோதனை செய்யப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேஜாஸில் தான் பார்த்தீங்கன்னா அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை வந்து பரிசோதனை செய்யப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி. NAMIS என்ற ஏவுகணையை வாங்க இந்திய இராணுவம் எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்தது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா DRDO அமைப்பு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதான் வந்து DRDOவோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி. இந்திய விமானப்படைக்காக தேஜஸ் இலகுரக போர் விமானங்கள் உருவாக்கும் அமைப்பு எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா HALனா என்னது? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இதுதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி. தற்போது இந்தியா ரஷ்யா ஒப்பந்தத்தின்படி அறிமுகம் செய்யப்பட்ட 4வது கப்பல் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டவாசியா தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டு 4வது அந்த கப்பலை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி. அஸ்த்ரா ஏவுகணையை தயாரித்த அமைப்பு எது? அஸ்த்ரா மிசைல் இதை வந்து தயாரித்த அமைப்பு பார்த்தீங்கன்னா DRDO தான். ஸோ DRDOனா ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி. ட்ரோன்களை நொடிப்பொழுதில் அளிக்கும் லேசர் ஏவுகணைகளை தயாரித்த நிறுவனம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா DRDO தான். அடுத்தது பாருங்கள், 16வது கேள்வி. எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது? ஸோ இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சரு ஃப்ரான்ஸு. அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி. ஹன்சா 3NG விமானங்களை இந்தியாவில் தயாரிக்க உள்ள நிறுவனம் எது? ஸோ ஹன்சா 3NG அப்படிங்கிற விமானத்தை NAL அப்படிங்கிற அமைப்பு தான் உருவாக்க போகுது. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், 18வது கேள்வி. தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட கௌரவ் என்பது என்ன? ஸோ கௌரவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குண்டு, அது ஒரு பாம் தான். அடுத்தது பாருங்கள், 19வது கேள்வி. சரஸ் MK2 என்ற விமானத்தை வடிவமைத்த நிறுவனம் எது? சரஸ் MK2 விமானம் வந்து NALனால தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்கள், 20வது கேள்வி. கண்காணிப்பு மற்றும் உளவு பணிக்காக இந்தியாவில் முதல் ஆகாய கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ADRDE அமைப்பு. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்.
அடுத்தது பாருங்கள் 21வது கேள்வி, அதிநவீன வான் பாதுகாப்பு கவசம் ஆகாஷ் தீர் என்பது எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? ஸோ இந்த ஆகாஷ் தீர் வந்து இந்தியாவில் தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் 22வது கேள்வி, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அர்னாலா, ஐஎன்எஸ் அர்னாலா. இது என்னது? முதல் நீர்மூழ்கி கப்பல் நம்ம இந்தியாவிலே வந்து உருவாக்குனது. அடுத்தது பாருங்கள் 23வது கேள்வி, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட பார்கவஸ்திரா என்பது என்ன? இது ஒரு ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு. என்னது இந்த பார்கவஸ்திராங்கிறது? என்னது? ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு. அடுத்தது பாருங்கள் 24வது கேள்வி, 5ஆம் தலைமுறை மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானங்கள் கொண்டுள்ள நாடுகள் எவை? அதாவது இது வந்து 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த நாடுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்த 3 கண்ட்ரியில் தான் வந்து இந்த 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள் 25வது கேள்வி, எந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்காக ஹாக்கை 360 தொழில்நுட்பம் வாங்கப்படுகிறது? ஸோ இந்த அமைப்பு வந்து ஹாக்கை 360 இது வந்து எதுலேருந்து வாங்குறாங்க? அமெரிக்காவிலேருந்து வாங்குறாங்க. அடுத்தது பாருங்கள் 26வது கேள்வி, ரஃபேல் விமானங்களின் உடல் பகுதியை எந்த நாட்டில் தயாரிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரு இந்தியா. அதாவது ரஃபேலோட உடல் பகுதியை வந்து நம்மளே தயாரிக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள் 27வது கேள்வி, 2025 ஜனவரி நிலவரப்படி உலக அளவில் உள்ள அணு ஏவுகணைகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12,241 இருக்குது. அடுத்தது பாருங்கள் 28வது கேள்வி, தற்போது இந்திய இராணுவம் பரிசோதனை செய்த ருத்ராஸ்திரா என்பது என்ன? ஸோ இந்த ருத்ராஸ்திரா அப்படிங்கிறது ஒரு ட்ரோன் அமைப்பு. அடுத்தது பாருங்கள் 29வது கேள்வி, தற்போது DRDO மற்றும் இந்திய விமானப்படை சோதனை செய்த காண்டிவா என்பது என்ன? ஸோ இந்த காண்டிவா அப்படிங்கிறது வந்து ஒரு ஏவுகணை அமைப்பு. அடுத்தது பாருங்கள் 30வது கேள்வி, இந்திய கடற்படைக்காக INS தமால் என்ற போர்க்கப்பல் எங்கு தயாரிக்கப்பட்டது? INS தமால் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்கள் 31வது கேள்வி, P-17A திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட 2வது கப்பல் எது? P-17A திட்டம் மூலம் கட்டப்பட்ட 2வது கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா INS உதயகிரி, INS உதயகிரி. அடுத்தது பாருங்கள் 32வது கேள்வி, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் டைவிங் ஆதரவு கப்பல் எது? முதல் டைவிங் ஆதரவு கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா INS நிஸ்டர், INS நிஸ்டர். அடுத்தது பாருங்கள் 33வது கேள்வி, இந்தியா எந்த நிறுவனத்திடம் இருந்து அப்பாச்சி ரக ஆயுதம் தாங்கிய ஹெலிகாப்டர்களை வாங்குகிறது? அப்பாச்சி ரக ஆயுதம் தாங்கிய ஹெலிகாப்டர்களை வந்து போயிங் நிறுவனத்தில் தான் இந்தியா வந்து வாங்குது. அடுத்தது பாருங்கள் 34வது கேள்வி, ட்ரோன் மூலம் ஏவும் ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது? ஸோ இதுக்கு ஆன்சர் DRDO அமைப்பு தான். அடுத்தது பாருங்கள் 35வது கேள்வி, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட பிரளய் ஏவுகணை எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா. பிரளயங்கிறது வந்து இந்தியாவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்கள் 36வது கேள்வி, தற்போது ஆப்ரேஷன் மகாதேவ் என்பது எங்கு செயல்படுத்தப்படுகிறது? ஆப்ரேஷன் மகாதேவ் இது எங்கே செயல்படுத்துகிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள் 37வது கேள்வி, ருத்ரா என்ற புதிய படைப்பிரிவை அமைக்க உள்ள படை எது? ஸோ ருத்ரா அப்படிங்கிற படையை வந்து இந்திய இராணுவம் தான் வந்து அமைக்க போகுது. புதுசாக இந்திய இராணுவம் தான் வந்து ருத்ரா அப்படிங்கிற டீமை வந்து உருவாக்க போகிறாங்க. அடுத்தது பாருங்கள் 38வது கேள்வி, MiG-21 ரக விமானங்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்குகிறது? ஸோ MiG-21 அப்படிங்கிற விமானம் வந்து இந்தியா ரஷ்யாட்டேருந்து தான் வாங்குது. அடுத்தது பாருங்கள் 39வது கேள்வி, எந்த அமைப்பு பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படையை அமைக்க முடிவு செய்துள்ளது? ஸோ ட்ரோன் எதிர்ப்பு படை இதை வந்து BSF தான், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து அமைக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 40வது கேள்வி, எந்த புனிதத்தல பயணிகளுக்காக ஆப்ரேஷன் சிவா தொடங்கப்பட்டது? ஆப்ரேஷன் சிவா இது வந்து எந்த பயணிகளுக்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத், ஜம்மு காஷ்மீர் இங்கே போகிறவங்களுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் சிவா வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள் 41வது கேள்வி, இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்தா பூனியா. ஆஸ்தா பூனியா தான் வந்து இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்றிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் 42வது கேள்வி, இந்தியா எந்த நாட்டிடமிருந்து C-295 ரக இராணுவ விமானத்தை பெற்றது? ஸோ C-295 அப்படிங்கிற இராணுவ விமானத்தை வந்து இந்தியா ஸ்பெயின்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது பாருங்கள் 43வது கேள்வி, தற்போது நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி ஆகிய கப்பல்கள் எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 17A. இது கீழே தான் வந்து INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி அப்படிங்கிற கப்பல்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்கள் 44வது கேள்வி, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட IADWS எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? IADWS வந்து இந்தியாவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும்.
அடுத்தது பாருங்கள் 45வது கேள்வி, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட அக்னி 5 பாலிஸ்டிக் ஏவுகணை எவ்வளவு தொலைவு வரை சென்று தாக்கும்? ஸோ அக்னி 5 இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் வரையும் போகும். அடுத்தது பாருங்கள் 46வது கேள்வி, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஏஐ ஆளில்லா போர் விமானத்தின் பெயர் என்ன? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர் விமானம், இதோட பேர் பார்த்தீங்கன்னா காலபைரவ். அடுத்தது பாருங்கள் 47வது கேள்வி, தேஜஸ் MK-1A போர் விமானங்கள் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது? ஸோ தேஜஸ் MK-1A இதை வந்து HAL நிறுவனம் தான் தயாரிக்கிறது. HALனா என்னது? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். அடுத்தது பாருங்கள் 48வது கேள்வி, ட்ரோன் போர் பயிற்சி பள்ளியை தொடங்கிய அமைப்பு எது? ஸோ ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு தான் வந்து இந்த பயிற்சி வந்து அளிக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள் 49வது கேள்வி, எந்த படையின் பயிற்சி திட்டத்தில் ட்ரோன் போர் முறை பயிற்சிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்னது? BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு. அடுத்தது பாருங்கள் 50வது கேள்வி, S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்குகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இந்த S-400 வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆனிச்சு. இதை வந்து நம்ம எங்கேருந்து வாங்குறோம்னா ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம். அடுத்தது பாருங்கள் 51வது கேள்வி, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா INS ஆண்ட்ரூத். அடுத்தது பாருங்கள் 52வது கேள்வி, இந்தியாவின் முப்படை வீராங்கனைகளின் முதல் கடல்வழி உலக பயணத்தின் பெயர் என்ன? இதுக்கு பேர் வந்து சமுத்திர பிரதக்ஷனான்னு வச்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 53வது கேள்வி, இந்திய கடற்படை பயன்பாட்டிற்கான முதல் அதிநவீன 3D வான் கண்காணிப்பு ரேடார் எது? ஸோ 3D ரேடார் எதுன்னு பார்த்தீங்கன்னா லான்சா என். அடுத்தது பாருங்கள் 54வது கேள்வி, ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய இராணுவம் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்திய செயலி எது? ஸோ ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பவ்ங்கிற ஆப்பை தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் 55வது கேள்வி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரை மீட்கும் திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ராகத். அடுத்தது பாருங்கள் 56வது கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை எது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்னி பிரைம். இதான் வந்து ரயில்லேருந்தே ஃபஸ்ட்டு ஏவுகணை. அடுத்தது பாருங்கள் 57வது கேள்வி, தற்போது பணியமர்த்தப்பட்ட ICGS அக்ஸார் என்ன வகையான கப்பல்? ஸோ இந்த ICGS அக்ஸாருங்கிறது வந்து ஒரு ரோந்து கப்பல். அடுத்தது பாருங்கள் 58வது கேள்வி, இந்திய இராணுவம் எந்த பெயரில் 25 திடீர் தாக்குதல் படையை உருவாக்குகிறது? ஸோ இதுக்கு பேர் பைரவ் அப்படிங்கிற பேரில் தான் வந்து 25 திடீர் தாக்குதல் படையை வந்து இந்தியா உருவாக்குது. அடுத்தது பாருங்கள் 59வது கேள்வி, BSF அமைப்பின் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாவனா சௌத்ரி தான் வந்து முதல் பெண் விமான பொறியாளராக BSF அமைப்பில் வந்து இருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் 60வது கேள்வி, பாதுகாப்பு செயல்பாட்டுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மின்வாகனம் எது? பாதுகாப்பு செயல்பாட்டுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மின்வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீர் அப்படிங்கிறது தான் இதோட பேர். அடுத்தது பாருங்கள் 61வது கேள்வி, தற்போது இந்திய கடற்படையில் பணியமர்த்தப்பட்ட INS இக்ஸாக் என்ன வகையான கப்பல்? INS இக்ஸாக் வந்து பேரிடர் மீட்பு கப்பல். அடுத்தது பாருங்கள் 62வது கேள்வி, தற்போது இந்திய கடற்படையில் பணியமர்த்தப்பட்ட INS மாஹே என்ன வகையான கப்பல்? INS மாஹே வந்து ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். அடுத்தது பாருங்கள் 63வது கேள்வி, தற்போது இந்திய கடற்படையில் வழங்கப்பட்ட அஞ்சதீப் என்ன வகையான கப்பல்? அஞ்சதீப்பும் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தான். அடுத்தது பாருங்கள் 64வது கேள்வி, இராணுவ அகாடமியிலிருந்து பயிற்சி முடித்து வெளியேறிய முதல் பெண் அதிகாரி யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாய் ஜாதவ். ஸோ இந்த மூணையும் நல்லா பார்த்துக்கோங்க. INS இக்ஸாக்குங்கிறது வந்து பேரிடர் மீட்பு கப்பல், INS மாஹேங்கிறது வந்து நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல், அதே மாதிரி அஞ்சதீப் அப்படிங்கிறதும் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தான். அடுத்தது பாருங்கள் 65வது கேள்வி, உலகின் முதல் தையல் கப்பல் எது? உலகின் முதல் தையல் கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா INSV கவுந்தினியா அப்படிங்கிற கப்பல் தான் முதல் தையல் கப்பல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோக்கான PDF வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ கன்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.